வணக்கம் ஜீ தமிழ் ஹோம் மினிஸ்டர் சினிமாவின் நண்பு வணக்கங்கள். கோயம்புத்தூர் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டரில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஊராக சுத்த தொடங்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் பயங்கரமான ஹோம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எத்தனையோ எபிசோட்ஸ் பார்த்தினாலும் சரி, ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு புதுமையான திறமைகளோட நிறைய ஹோம் மினிஸ்டர்ஸ். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ஏரியாவில் இருக்க 6 சூப்பரான ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய். என்ன ஒரு ஹாய் தான் கேட்டுச்சு. ஹாய் ஹாய். இந்த பக்கம் ஒரு ஹாய் ஹாய் கோரஸா வந்துருச்சு. ஹாய் அப்படி சொல்ல. ரைட், ஒருத்தவங்க பேரெல்லாம் கேட்டுக்குவோம். இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பாக்யலட்சுமி, சுமதி, பத்மஜோதி, என் பேர் முருகர் செல்வி, என் பேர் காவியா, மகாலட்சுமி பேர். ரைட், எப்பயுமே கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தைங்க நடக்கும். அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேமே பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நீங்கள்லாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றது, நீங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த ஊர் தான், கோயம்புத்தூர் தான், ஓகேங்களா? என்ன ஆகிப்போச்சு, ஒரு 10-15 விஷயம் கழிச்சு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உயர் அதிகாரி ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கோயம்புத்தூர் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களை சென்னைக்கு அனுப்பிச்சிட்றேன், இல்லை ஹைதராபாத்துக்கு, டெல்லிக்குன்னு ஏதோ ஒரு கோயம்புத்தூர் விட்டு தூக்கி வேறு ஊருக்கு போகிறார். நீங்கள் போய் உங்கள் உயர் அதிகாரிட்ட போய் சண்டை போடுறீங்க. எங்களை ஏன் கோயம்புத்தூர் விட்டு மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நீங்கள் கோயம்புத்தூர்லேயே இருக்க போகிறீங்களா, வெளியூர் போகிறீங்களான்னு பார்க்க போகிறோம். அந்த உயர் அதிகாரி வேறு யாரும் இல்லை, நான் தான். ஹலோ, என்ன இதுக்கு சிரிக்கிறீங்க? என்னங்க இப்படி சிரிக்கிறாங்க? சரி விடுங்க. இப்போ யார் ஃபஸ்ட்டு வராங்க வேலைக்கு வாங்குறதுக்கு, ஆர்டர் வாங்குறதுக்கு? எஸ், இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்கள் உங்களை ஹைதராபாத்துக்கு மாற்றிருக்கீங்க. என்ன எதுக்கு சார் ஹைதராபாத் மாற்றினீங்க? ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூர்லேயே குப்பை கொட்டிட்டு இருக்கேனால உங்களை வெளியூருக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன். சார் நான் நல்லா தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நல்லா ஒர்க் பண்ணுறனால தான் வேறு ஊருக்கு அனுப்புகிறேன் மேடம். கோயம்புத்தூரில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண போதும், வெளியூரில் தான் உங்களுக்கு நல்லா ஒர்க் தேவை. கோயம்புத்தூர் தான் சார் எனக்கு சொந்த ஊர், அதனால இதான் சார் பிடிக்கும். அவங்க சொந்த ஊர்ல எல்லாம் போட முடியாதுங்க. இத்தனை வருஷம் இருந்தீங்கல்ல, ஹைதராபாத்தில் போய் வேலை பாருங்க. அப்படிலாம் போக முடியாது சார். அப்போ வேலை விட்டு போமா நீ, ஓகேவா? என்ன சார் இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் முடிவு எடுக்க முடியும்? இங்கே பாருங்க, இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹைதராபாத்தில் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சார் வேணாம் சார், நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்போ வேலை வேணாமா? கொண்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டாங்க, போயிட்டு வாங்க வேலை போச்சு. கோயம்புத்தூருக்காக வேலையவே விட்டுட்டு போகிறாங்களே, நல்லா கழிச்சுட்ருக்கேன். ஏன் சரதி யார் வரா? இந்த ஆஃபீஸில் கோயம்புத்தூர் ஆஃபீஸில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் அனுஷ்கா மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு இன்றைக்கு மும்பையில் மாற்றி விட்டாங்க. யார் சார் சொன்னது? நான் போக மாட்டேன் மேடம். அப்படி சொல்ல முடியாது மேடம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, நீங்க மும்பைக்கு போய் ஆகணும் தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இல்ல வேண்டாங்க சார், எனக்கு இங்க தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அப்படி என்ன கோயம்புத்தூர்ல என்ன இருக்கு சார்? உங்க பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால போக மாட்டேன். நான் என்னையும் சேர்த்து தான் மாத்திருக்காங்க. என்ன வேற ஊரு, நீங்க வேற ஊரு. அப்படி என்ன போயிடலாம் சார்? இல்ல நான் மும்பை வரல. ஐயோ என்னடா பெரிய குழப்பமா இருக்கு. என்னைய காரைக்குடியில போட்டாங்க, உங்களை மும்பையில போட்டாங்க. இல்ல சார், எனக்கு காரைக்குடியே அங்கேயே கூட்டு வருங்க. இது என்னடா நூதன பொருட்டா இருக்கு. அப்படியாமா? அப்ப நான் போறதுக்கு தான் நீங்களும் வரணும். சரி, அப்ப அப்பாயின்மெண்ட் சேர்ந்து வாங்குவோம். ஏதோ வந்த இடத்துல நடக்குது. தேங்க்யூ. வாங்க மேடம். அவங்க சும்மா தான் அனுஷ்கான்னு சொன்னாங்க, நீங்க தான் அவங்க ஹைட்டுக்கே இருக்கீங்க. சொல்லுங்க, ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் போறதில்ல. இல்லை மேடம், உங்களை ஆக்சுவலாக எங்கே அப்படின்னா சென்னையிலேருந்து ரொம்ப அவுட்ரு மேடம், டுவார்ட்ஸ் திருத்தணி பக்கம் ஒரு சின்ன ஊர். ஓகே. அந்த ஊர்லேயே 35 வீடு தான் இருக்குது, அதில் 4 காலி. சரிங்க. ஸோ 27 பேர் தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் தான், அந்த ஏரியாவில் தான் உங்களை ஆஃபீஸ் போட்டிருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? அங்கே உங்களுடைய சேவை தேவை, அதனால் எந்த மாதிரி சேவை நீங்கள் இங்கே என்ன சேவை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே சேவை அந்த ஊரில் தேவைப்படுது. அதே சேவை நான் இங்கேயே கண்டினியூ பண்ணல. இங்கே நீங்கள் 10-15 வருஷமா இருந்து எல்லா வேலையும் சரி பண்ணி கொடுத்துட்டீங்க. So now the Coimbatore is clean and superb. ஓகே. அதனால உங்களை அந்த ஊருக்கு அனுப்புறோம். ஓகே, I take my transfer order. Please sir. நல்லா கை தட்டு. நம்ம 89 முக்கும் போறது இல்லை. மனுஷன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன். இந்தாங்க மேடம், உங்களை ராம்நாட்டுக்கு மாத்திருக்காங்க. நான் இங்கே தான் இருப்பேன், கோயம்புத்தூர்லயே தான் இருப்பேன். இல்லைங்க மேடம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மேடம். இல்ல பரவாயில்ல, எனக்கு அது பிடிக்கல. ப்ரமோஷன் மேடம். இல்ல பரவாயில்ல. 7000 இன்கிரிமெண்ட். இல்ல இங்கே இருந்துக்கும். இல்ல இங்க இருக்க முடியாது, இங்க இருந்தால தான் அங்க போடுறேன். இல்ல பரவாயில்ல, இங்கே. ஏன் இங்க இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் பிடிச்ச ஊர்ல எல்லாம் வேலை பார்க்க முடியாதுல்ல மேடம்? இல்ல பரவாயில்லைங்க. அப்போ ஜாப் இருக்காது உங்களுக்கு? இருக்கு, இங்க நிறைய இருக்கு. இல்ல உங்களுக்கு எங்க கம்பெனில ஜாப் இருக்காது? இல்ல பரவாயில்ல, இங்கே நான் இங்கே வேலை பார்க்கறேன். சரி, தேங்க்யூ. போயிட்டு வரலாம். எஸ், ஃபைனலாக வந்திருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எஸ், 35 வருஷமா நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்ததை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி உங்களை பழனிக்கு மாற்றிருக்காங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க.
வேணாங்க சார், பழனியில் போகலைங்க சார். பழனி முருகப்பெருமானே வேணாடுறா முருகா. முருகர் நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு வருவாருங்க சார். எப்படி எங்க எங்கள் மனசில் கந்த சஷ்டி கதை சொன்னாலே வருவாங்க சார். கந்த சஷ்டி கவசம் 3/4 மணி நேரம்லாம் ஓடும். ஓடுமே பரவாயில்லைங்க சார். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். இப்போ இந்த வேலையை விட்டு போனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. வேலை பரவாயில்லைங்க சார். வேற பரவாயில்ல, 35 வருஷம் வேலை பார்த்து உங்க கம்பெனிக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்தது போதும். போதுங்க சார். போதுங்க சார். கேட்டி சுந்தராம்பாள் மாதிரியே சிரிக்கிறாங்க அவங்க. ரைட், 6 பேருமே கோயம்புத்தூர் விட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஊரை விட்டு மாறி போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எதுக்காகனா சும்மா ஜாலியாக பேசி பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த பயங்கரமான கேம் எடுத்துட்டு வாமா இன்னைக்கு. ஸோ 6 ஹோம்லேஸருக்கும் பயங்கரமான ஒரு கேம் என்னென்னா வந்து அவங்க பொறுமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக கேமை வந்து சிம்பிளாக சொல்கிறேன்னா மேம் இது மட்டும் பிடிச்சிங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த லைனுக்குள்ளே நீங்கள் கை வச்சுக்கணும், ஓகேங்களா? இதை வந்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரத்தில் வச்சுக்கணும். இப்படிலாம் நடுவில் வைக்கக்கூடாது. இந்த லைனுக்கு உள்ளே நின்றுட்டு இதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டிக்கணும், ஓகேங்களா? இந்த வாட்டர் பாக்கெட் நின்னதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். மெல்ல நடந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள் கால் வந்து இந்த லைனை டச் பண்ண உடனே டுமால் தூக்கி போட்டுடலாம். அப்புறம் கொடுக்கணும்னு ஓடிவாங்க, திருப்பி எடுத்துருங்க, இப்படியே போங்க. போகிற வழியில் உங்கள் பாட்டில் கீழே விழுந்துருச்சுன்னா கூச்சப்படாதீங்க, அதே பாட்டில் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி செகண்ட் லைன் எடுத்துகிட்டு வரும்போது இந்த லைனுக்கு உள்ளே வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் நடந்து போனோம். இந்தா இப்படி கொண்டு போய் இப்படி டமால் தூக்கி போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. ரைட்டுங்களா? 60 செகண்ட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு 3 பேர் விளையாட போகிறீங்க. 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு பேஸ்கெட்டில் போடுறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆக போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். வெரி குட். இன்னும் ஏதோ சிலம்பு சுத்த போகிற மாதிரி இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கையில் தான் பிடிச்சிக்கணும். வெரி குட். ரைட்டோ லெஃப்டோ? ரைட். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. என்ன பண்றீங்க? ஒன்று செய்யுங்க. இது மாதிரி ஒன்று எடுத்துங்க தனியா. இந்த குச்சியும் இந்த வாட்டர் பாட்டிலும் தர்றேன். வீட்டில் போய் நீங்கள் இப்படியே திரிங்க. ரைட்டா? ரைட். நல்லா கைத்துருங்க. 3 பேர் நல்லா முயற்சி பண்ணீங்க. அப்பாடா. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கேட்டுங்க, இதையாவது கேளுங்க. அங்கே உட்காந்து டிஜே ஒரு சாங் போடுவார், சரிங்களா? நீங்கள் இந்த சேரை சுற்றிட்டே இருக்கணும். எப்போ மியூசிக் ஸ்டாப் ஆகுதோ ஒருத்தவங்க ஏறி உள்ளே உட்காருவீங்க, ஓகேங்களா? அந்த ஒருத்தவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போவீங்க. இது புரிஞ்சிச்சா? புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சு. ரைட், மியூசிக். நானும் வரவா? நானும் வரேன். சும்மா தான் நிற்கிறேன். சுத்துங்க. கோயிலுக்கு சுத்துற மாதிரி சுத்துவீங்களா மட்டும்? யாருமே உட்கார்றா? ஏன் இந்த சேர் சுடுதா? உங்கள அப்பா அவ்வளோதான். ஸோ எப்படி உங்களால் இது முடிஞ்சு ஆக்சுவலா மேடம்? எப்படி முடிஞ்சு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எப்படி? இல்லை அவங்களும் ரிவர்ஸில் வந்தாங்க, நீங்கள் ஃப்ரெண்ட் கீரை ரொம்ப வேகமாக போட்டு செயல்பட்டீங்க. சூப்பர், வெரி நைஸ். இங்கே உட்காந்து, இங்கே உட்காந்து, இங்கே உட்காந்து, இங்கே உட்காந்து. நீங்கள் செலக்ட் ஆனதுனால ஏன்னா பயங்கர டயர்டில் இருப்பீங்க. உட்காந்து உட்காருங்க, உட்காந்து சீரியஸாக தான் உட்காந்து. அந்த 2 வரைக்கும் வாங்க மேடம். எஸ், மியூசிக். இப்போ டான்ஸ் ஆடணும். சும்மா 2 ஸ்டெப் இருக்காரு. ரெண்டு ஸ்டெப்பு. அழகா சிரிச்சா புயல் மழடா.
அதாவது இந்த எபிசோட்ல அனுஷ்கா மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைச்சேன், தமனாவும் இருக்கீங்க. ஸோ அடுத்த செட்டில் இருக்க 3 பேர் விளையாட போகிறாங்க. 3 பேர் மனசுலையும் ஒரு மனக்கோட்டை கட்டியிருந்தீங்கன்னா அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இதை விளையாடலைன்னா அந்த பயிலுக்கு திருப்பி பலூனை கொடுப்பாங்க, சேரை கொடுப்பாங்க அப்படின்னு போன தடவை ஃபஸ்ட் டைம்ன்றனால தான் அவங்களுக்கு வந்து என்ன மேடம் அவங்கள தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அப்படின்றாங்க, அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக கொடுத்தோம். ஸோ போன தடவை ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நீங்கள் 3 பேருமே செலக்ட் ஆனாலும் ஓகே, அட்லீஸ்ட் நாங்கள் 2 பேராவது இல்லை செலக்ட் பண்ண போவோம். ஏன்னா ஃபைனலுக்கு வந்து நமக்கு 3 பேர் தேவை. ஓகேங்களா? உங்களுக்கு கேம் தெரியுங்களா? இது இப்படி வச்சுக்க போகிறீங்க, இப்படி வச்சுக்க போகிறீங்க, வாட்டர் பாட்டில் நிப்பாட்ட போகிறீங்க, நிப்பாட்டிட்டு இப்படியே நடக்க போகலாம். ஓகேங்களா? அழகாக நடந்து போகலாம். இப்படி கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல. எஸ், ஆல் த பெஸ்ட். இதாங்க ரைட். அவங்களுக்கு உற்சாகமாக கைத்தட்டல, அவங்களுக்கு சூப்பராக விளையாடுறதுக்காக. On your time starts now. Five, 4, 3, 2, 1. 10 சொல்றதுக்கு முன்னாடி இங்கே நின்று இருந்தாங்க. 4 வரைக்கும் வந்து எதுக்கு? அதாவது எப்படினாலும் ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, நம்ம செலக்டடே பாடா ஒன்று போகண்டா. ரைட், சூப்பர். நல்லா கை தட்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து காவியா மேடம் இல்லை கீழே விழுகல, அப்படியே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. வீட்டில் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மைக்கு உங்களை மாதிரி அவங்களும் ஒன்று வச்சுருக்காங்க நினைக்கிறேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நிஜமா? சத்தியமா? சரி இல்லை சார், வருத்தப்பட்டு நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. சூப்பர், 2 பேருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. எஸ், இங்கே வாங்க மேடம். முருக செல்வி இல்லை மேடம், டான்ஸ் மீது ரொம்ப ஆர்வம்னு நான் கேள்விப்பட்டேன். இதை வச்சுருக்கேன் காவியா மேடம், ப்ளீஸ் அவங்களுக்கு அந்த சாங்கை போடுங்க. நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம், நான் பார்த்து புட்டா கடலும் கூட நீராவியா பொங்கும். என் பேட்டைக்கு தான் கிளம்பி பட்டா பெணி பிடிச்ச சிங்கம், என் பெண்ணில பட்டா உரலும் கூட நம்பூரமா முங்கும். கடலோரம் விளையாடும் ஆளுடா, ஆள பார்த்தாலே கடவோடும் வேலடா. ஊரடிச்சா சண்டை போடும் ஊருக்காரன்டா, இங்க பிறந்ததா நான் கொஞ்சம் கோபக்காரன்டா. வாலே 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 லே நம்ம போலே போலே போலே. சிங்கம் பாட்டுனா அப்படிலாம் செய்யணும் மேடம். அப்படிலாம் செய்யணும். ஓகே, பேக் டு ஹோம் மினிஸ்டர். நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். 3 ஹோம் மினிஸ்டர் இப்போ விளையாட போறாங்க. என்ன விளையாட்டு அப்படின்னா வந்து இந்த கேமுக்கு பேரே வந்து அவதார் கேம்னு சொல்லுவோம் நாங்கள். யூஸ்வலாக நிறைய வாட்டி சொல்லியிருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தவங்க அந்த மேக்கப் போடும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவியா மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா மேடம்? உங்களுக்கு இது ரொம்ப லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்,
ஏன்னா நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மேடம் கூப்பிட்டு தனியாக விசாரிச்சிருந்தாங்க. இது எப்படி செய்கிறீங்க, எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்க முடியுமா, இது மாதிரி நிறைய பண்ணி கொடுக்க முடியுமான்னு. கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்றுவோம். இப்போ கேம் என்னென்னா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், கை பின்னாடி கட்டிக்கணும். ஓகேங்களா? இங்கே யார் பேசுகிறது, யாராவது பேசுனீங்கன்னா பேசுகிற ஆள் பேர் எழுதி போட்டுருவேன். நீ தானா? இங்கே வா. உன் பேர் என்ன? அர்ச்சனாவா? இங்கே வா, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆத்தாடி வா. ஆத்தாடி இவர் சொல்றாரு, உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்களாம். சாரை பார்த்து பயப்படாம தான் தள்ளி உட்காந்துருக்காங்க. உன் மேல பயம் இல்லைன்னா பக்கத்தில் உட்கார முடியாது. மம்பிளுக்கிறியா என்கிட்ட? மம்பிளுக்கிறியா? சாதாரணமா இந்த இடத்துக்கு வர்றா, பல ஊருக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். உங்களை பார்த்து பயமா விஷம் 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 விஷம். எந்த ஊர் போனாலும் இப்படி ஒருத்தர் வந்துடுறாங்க எனக்கு. அதை போய் உங்கள்கிட்ட சொன்னேன் பாரு. சரி விடு. ஸோ கேம் என்ன சொல்லிக்கிறேன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னு சொன்னேன். கைகளை பின்புறமாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்மைலி பாலை வச்சு மட்டும்தான் இந்த வாட்டர் பாட்டிலை தட்டி விடணும். இந்த ஆர்டர் தான் போனோம், ஒன்று. ஓகேங்களா? யார் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தட்டி விட்றாங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். இப்படியே வந்துட்டு இதை தட்டி விடாமல் இதை போய் தட்டி விட்டு காலை வச்சு தட்டி விடக்கூடாது. ஓகேங்களா? தெளிவாக யோசிக்காதீங்க. எல்லா சைடும் கேமரா இருக்குது, நாங்கள் படம் பிடிச்சி போடுவோம். ரைட், ஆல் தி பெஸ்ட். நல்ல கை தட்டலாம் உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன சுத்திட்டே இருக்கே? சபாஸ் சபாஸ். அப்படிதான். யாரு இருங்க வாங்கல கொஞ்சம் வாங்க. இப்படித்தான் பல கேம் போகும். கடைசி டைம்ல இப்படி சுத்திக்கிட்டே இருப்போம். நாங்க பலமுறை நினைக்கிறது உண்டு, இப்படி வாட்டர் பாட்டில் பேர ஒரு விநாயகர் சிலையை வச்சிருவோமான்னு. இப்படி வாங்க மேடம். ஸோ வந்து ஜஸ்ட் மிஸ்ல 2 பேருக்கும் பயங்கரமான போட்டி நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது நீங்க தானே மேடம்? நீங்க தான் வின்னர். நீங்க வின் பண்ணிட்டீங்க. சரிங்க, அப்படி சொன்னா தான் சிரிப்பாங்க. ஸோ நீங்க வந்து ரன்னர். அப்படி டஸ்ட் மேடம் கழட்டிட்டீங்களா? அப்பாடா. இங்க வாங்க, இங்க வாங்க. நான் என்ன பண்றேன், அங்கே வச்சிருக்கேன். அந்த சோலோ டான்ஸ் வச்சிருந்தோம் டிஜி, அது போடுங்க. ரைட், கேமரா ரோலிங், மியூசிக். அங்கங்க கிள்ளி வச்ச கையால இருக்கு, இருக்கு சொல்லு எனக்கு கண்ணால. டான்ஸே ஆட தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல. அப்புறம் ரைட், சிங்கம்லேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். வாங்க காவியா மேம். அனுஷ்கா, சாரி கோச்சிக்காதீங்க. காவியா அனுஷ்கான்னு கூப்பிட்டோமா கோவம். எல்லார் கண்ணையும் குத்துங்கன்றேன். இங்க உட்காந்துருக்க எல்லார் கண்ணையும் போய் வரிசையா போய் குத்துட்டு வந்துருவோம். சூப்பர், ஜஸ்ட் மிஸ். நீங்க எல்லாம் வின்னர் மேடம். ஆஹா, ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா.
போதும் போதும் என ஹை 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 ஆசை 100 வயது ஆமிஷா ஹை ஹை சூப்பர் நல்லா கை தருங்க அவங்களுக்கு பயங்கரமான முயற்சி வெயிட் பண்ணுங்க நான் போய் கிஃப்ட் எடுத்து வந்துடுறேன் எஸ் வாட்ஸ்அப் அன்பு பரிசு நல்ல கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுக்கலாம் எஸ் ஏன்னா பெரியவங்க ஆசைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வரணும்ல எஸ் கலர்ஃபுல்லான கோவை ஸ்பெஷலான ஹோம் டிஷ் பார்த்துட்டு இருப்பீங்க நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் டிஷ் சொல்கிறாங்க சந்திக்கும் முறை தற்சமயம் ஹோம் டிஷ் நன்றி வணக்கம்